நான் பத்திரை மாதம் எந்த பவையா அம்மன் ஜெயமாலி வருகின்ற குணமேறும்
அங்கே அது என் செந்தில் பாட்டு கீழே அம்பி கையாறு சங்கமலம் அகலம்மா நடை அலங்காரம் நல்லிகா சித்ரா ஐயோ என்ன பேரா இருக்கும் அவங்க பேரு சர்மிளா. சர்மிளா என்ன பேரா இருக்கும்? அது மதுவரி மங்கோ.
மொட்டையாண்டி தாத்தானை கோயில் இருக்கிற குடியாரி போயிட்டே தெரியல. என்னைக்கு இவன் கையில 3 கரண்டி எண்ணெயை கொடுத்து அந்த நல்லா துர்காட்டில் அணமுடிச்சு வப்பையே தெரியல. ஒன்னதான் ஏதோ வாயால் வருமோ ஒன்னதான் ஏ முருகா காத்து வழி போற புள்ள கவலைப்படாது. அவர் செந்தில் குமார் பேரு அவர் செந்தில் குமார் பேரு பண்டிதா விளையாடோ மலை முருகா தீர்த்து வைப்பாய் கந்தன் கொட்டை குமாரா. முத்தமிழின் நிறைவா அவள் மூதாட்டியின் தலைவா. முத்தமிழின் நிறைவா அவள் மூதாட்டியின் தலைவா. தம்பி உந்த துணையை நானும் நம்பி தும்பிக்கையின் தம்பி உந்த துணையை நானும் நம்பி அந்த அனாதை ஆலமரம் அந்த கொராலு தேவையா இங்க வந்து ஊரை கொண்டாடி என் ஊர் சொந்த ஊர் நல்லா தெரியும் பங்கமான அந்த பரமாக்கு நாய் வரட்டும் நிக்க நாரமத்த அங்கத்தால பங்கமான நாய் அடிவாரத்துல இடிவிந்த நாய் உண்ட சோத்துக்கு உடுக்கடிச்ச நாய் பானை சோத்துக்கு பம்பாடிச்ச பரதேசி முண்டை வருத்துங்கிறேன் நான் இங்க மானம் கெட்ட நாய. ஒரு சபைக்கு ஒரு ராணியம்மா வந்தா தகுந்த மரியாதை உரைக்க வேண்டுமா? ஆனா பிறந்தால் அறிவிருக்க வேண்டுமா? பொண்ணாக பிறந்தால் புத்தி இருக்க வேண்டுமா? உனக்கு ஏதாவது இருக்குதா? இருக்குது 3. என்ன 3 இருக்குது?
அடக்கம் 1000 பொன். யாரு என்ன பண்ண போற பொண்ணா பிறந்தா அடக்க உடக்கமா இருக்கணும், அவலட்சணமா இருக்க கூடாது. எப்படி அடி லோப்பர் பண்ண நீ தடி சண்டை ஆறு லோப்பர்னா நீ லோப்பரா இருப்ப, ஒக்கத்தடிக்கு லோப்பரா இருப்ப, கொரால்ல ஒரு சொந்தக்காரி அத்தனை பேருமே லோப்பரா இருப்ப. ஆறு கொரால்ல தேவடியாளுக்கு தேவச்சு கொடுத்த தேவடியா நாய. அடி லோப்பர் கூடி நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருந்து நல்ல குடும்பத்துல வளர்ந்துருந்து நல்ல இடத்துல கட்டி இருந்தா உனக்கு நல்ல புத்தி வரும். நீ நாவேரிக்கும் நந்தூர்னிக்கு 4ஆம் ஜாதிக்கு போன நாய. போத்து படுக்க உனக்கெல்லாம் புருஷருக்கு தாண்டி. நான் இங்க வீட்டுல இருக்கேன் என்ன யார் உங்க வீட்டுக்காரரு? அடப்பு அதப்பா யாரு இது அடப்பு? நீ வந்து ஏஞ்சி போங்க எங்க இருக்காரு? ஆம்பளையா வந்தா என் பேர் அடப்பு ஏய் ஓ ஆம்பளையா வந்தா என் பேர் அடப்பு ஆமா பொண்ணு வச்சு கட்டு வந்தா கமால் இருக்கியா? சரி நல்லா இருக்கிறியா? திருமணத்தை செய்து உங்கள் ஆண்டவரோட நல்லா இருக்கீங்களா? கமால் அந்த அம்மா ஏன்டி இப்படி ஊருக்கு பங்கு பத்திரைய நியாயமா இருக்கா இதெல்லாம் உனக்கு? ஐயோ ஓபரேயா யாரு ஓப்பறியா? கமால் தான் அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. உன் முகரை பார்த்தா செனக்கு ஒரு சூத்தாட்டம் இருக்குது. நானும் இனம் கட்ட நாய, அந்த அம்மாவும் நீயும் ஒண்ணுங்கிறியா? அறிவில்ல, வெக்கல்ல, மானல்ல, சூடு இல்ல, யாரு போறம்போக்க நாய. அடியா புளிய மரத்துல பொய்து நாய சங்காலத்தை. அடியா ஆம்படியா முட்டாட்டி, அடியா தம்பி பொண்டாட்டி. ஆமா அவளுக்கு சப்போர்ட் நீங்க இல்ல வச்சிருக்கீங்களா? அவளை ஏன கட்டுறாங்க வரவழைக்க போனாலும் கட்டாயம் முள்ளு தூத்துல கொத்தோடி ஆகி வந்துட்டா. அரிய மங்கம்மா மங்கம்மா மழை எங்க பெய்யுதுனாலாம் அப்பு கட்ட இடமெல்லாம் உனக்கு திட்டு திட்டா பெய்யுதுனாலாம். உத்தவத்தின் ஊர் மேல போனாலும் உனக்கு ஒரு மழை கொண்டு தேர் மேல வருதுன்னாலாம். ஜோடி நிலைக்கு போல சின்ன போல வேவல் போல புள்ள ஒரு புள்ள ஒரு புள்ள புரியல எனக்கு புள்ள அந்த அம்மா கிட்ட வச்சுக்காத நான் அவங்க வீட்டுல இருக்கும்போது நான் வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஆள் உனக்கெல்லாம் நல்ல வார்த்தையே வாயில வராதா? தேவடியான யாரு சொன்னேன்? நீ தேவடியாளா இருப்ப. ஒக்கா தங்கிட்டு குரல்ல பாண்டி குப்பத்துல அங்க மேட்டூர் காலையில அவ தேவடியா இருப்பா. குரல்ல ஒரு சொந்த பந்தம் கொத்து கொடி அத்தனையும் தேவடியாளா இருப்பாங்க. தேவடியாளுக்கு தேவத்தை கொடுத்த தேவடியா முடினாய அடி மான கட்டனாய என்ன கட்டனாய வக்கத்தை படம் தூக்கி வச்சு அடி ஊராய் ஆடி 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 என்பது கர்நாடகம் எழுத போச்சாக்க ஐயோ எப்படி கூப்பிட்டா என் அண்ணா அண்ணன் அப்புறம் ரெண்டாவது வார்த்தை வாடா அண்ணன் இன்னும் 3 வார்த்தை சொன்னா தான் வருவேன் வாடா சரி வாடா வாடாங்க கடிச்சா வாடா அப்படி கேள்வி ஒரு பொண்ணா பிறந்தவங்க ஆமா குளிச்சு முடிச்சுட்டு அஸ்வினி ஆராயில் எண்ணெய் எடுத்து தலைக்கு தேய்ச்சி லிரில் 2000 சோப்பை போட்டு நல்லா உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு மண்டை மேல போடுவாங்களா கொண்டை மேல வைப்பாங்களா பூவு அவ கொண்டையில வைக்காத ஏய் பூ எங்க வச்சா அவ மாறப்புற எல்லாம் இனிமே நிக்கிறடா அவளை போய் கதை சொல்லு இந்த ஊர்ல பொம்பளை அசில் பண்றாங்க நாடகம் ஏய் பூ நீ காட்டு ஏய் பூ காட்டு நீனா வச்சிருந்தா ஒரு புயல கையில வாங்கணும்டா பொம்பளை மாதத்தை வாங்கிட்டா நல்லா தூங்கல தேவையான விளக்கு மத்தால அடிச்சு தானே வருவாங்க கைதா பூ எங்க வைப்பாங்க எங்க வைப்பாங்க பூ ஒரு பெண்ணா பிறந்தவங்க எங்க பூ வைப்பாங்க நீ எத்தனை நாள் தேர் திருவிழா நடக்குது ஆமா எத்தனை நாள் நடக்குது எட்டோடு எத்தனால தேர் திருவிழா 10 நாளா நடக்குது ஆமா என் வீட்டுக்காரன் வாயாடி போகும்போது திரைக்கு கல்லூரி தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா எவடி 100 ரூபாய் வாங்கிட்டு தருவான் வாயாடி போகும்போது திட்டினாரு சரி நீ வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆச்சு பிரிட்ஜில் வச்சு பிரிட்ஜி எங்கிடு ஒரு பிரிட்ஜி ஒரு பொண்ணா பிறந்தவங்க ஏமா
15,000 போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குற பாரு. அதுல வச்சாதான் பூ அழியாம குளு குளுன்னு இருக்கும். அது கரண்ட் தேவை. இதுல எந்த நேரம் கள்ளக்குறிச்சி போல டார்லிங் ஷோரூமுக்கு போயிட்டு அழகழகான ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. 10,000 இருந்து 35,000 வரைக்கும் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஆமா, எல்ஜி இருக்கு, லாசர் இருக்கு, சாம்சங் இருக்கு. நிறைய கம்பெனி வேண்டிய கம்பெனில உனக்கு ஏதாவது பிடித்தமான ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு வந்து அதுல மாவு நல்லா கடகன்னு குறைஞ்சு எடுத்துட்டு போய் வைக்கலாம். காய்கறி வைக்கலாம், பூ வைக்கலாம், உண்டையா இந்த சோடு தர்பூசணி எடுத்து அதுல போய் வைக்கலாம். இதுல ஒரே ஒரு பொருள் வைக்கலாம். என்னடி ஒரே ஒரு பொருள் வைக்கலாம். கரண்ட் இருக்கா? சொல்லுக்குள்ள கிடையாது, எதுவும் கிடையாது, கரண்ட் தேவையில்லை. சரி, என்ன பொருள் வைக்கலாம்? ஒரே ஒரு பொருள் வாழைப்பழம் வைக்கலாம். சரி, வீணான வார்த்தைகள் அனைத்தும் போகட்டும். என்ன ஒரு புண்ணிய சத்திரம்? இது பேர் புகழ்பெற்ற ஆமாப்பா நல்லாத்தூர் கிராமம். அதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம், நல்லாத்தூர் புண்ணிய சேத்திரம். எதற்காக திருவிழா? யார் இங்க எல்லாம் கூட்டமா கும்பலா உட்கார்ந்து இருக்காங்க? ஏன்னா ஒருத்தருக்கு விருந்தாடி வாங்கினா எங்க ஐயா இருக்கிறார். மேல் கொடுத்துருந்து நம்ம அன்பு ஆசை. ஆமா ஆமா, இந்த அளவு நாங்கள் ஆடணும்னா, செட்டு ஆடணும்னா என் அன்பை அண்ணா ரத்னாசிரியரும் என் தந்தை பெரியனாரும் சில நேரம் சொல்லி நிறைய கற்றுக் கொடுத்த வழிகாட்டி எங்களை முன்னோடிகள் இருப்பா. நீ 7-8 வருஷமா 10 வருஷமா என்ன சொன்னாரு? உங்களை யார் வச்சா மணி செட்டு வச்சுக்கலாம் தான் அப்படின்னு செல்லக்கூடாது. உயிர் கோவில் நல்லா சரி. ஆட்டக்கார வாழ்வு குறுகிய காலம் தான். ஆட்ட ஆடிக்கிட்டே சத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சபையில. அது போல நல்லாத்தூர் நகரம் மந்தியில் அமர்ந்திருக்கும்படியான ஸ்ரீ முத்தும் ஆரியம்மனுக்கு திருத்தேர் திருவிழாக முன்னிட்டு 2 இரவு நாடகம். இது முதல் இரவு. மந்தியில் அமர்ந்திருக்கும்படியான முத்து மகமாரி அம்மா அன்னவருடைய பொற்பாதந்த அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்படியான அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நாடக பேராசனாக வெளிவரக்கூடிய அது குதிரைச்சந்தல் நன்னகத்தை வாழ்ந்து வரும்படியான அருமை தந்தை. அவர் பேர சொல்ல எனக்கு தகுதி இல்லை. தந்தையாருடைய அன்னவருடைய பிரபாதந்த கமலத்திற்கும் அதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம், தென் கீரனூர் நன்னகத்திலே வாழ்ந்து வளர்ந்து இந்த பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் சேர்ந்திருக்கும்படியான எங்க மாமாவாகிய செந்தில்குமார் அன்னவருடைய பிரபாதந்த கமலத்திற்கும் நம்ம மனிதன் வாழ்க்கை ஆட்டம் பாட்டம் என்னம்மா நாடு ராஜ்யம் என்ன சேர்த்தனாலும் வாழ்க்கை. ஆமாய்யா, அப்படி இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சிக்கு நாடகர்களும் செயலாளர் ஒன்றி செயலர். ஆமாப்பா, அவர் பணிபுரிந்து அவர் இருப்பது எல்லாத்துக்கும் நல்ல நன்மை. அன்னவருடைய பொற்பாதந்த கமலத்திற்கும் இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் மொத்தம் குரால் நன்னகத்திலே வாசம் புரிந்து வரும்படியான அரும தந்தை பரமசிவம் உங்களுடைய பொற்பாதந்த கமலத்திற்கும் அடியவள் ஒன்றும் தெரியாத அற்பாளன் அநேக கோடி வந்தனம் 4 வேதம் 6 சாத்திரம் 64 கல்விக்கானம் 96 தத்துவம் 18 புராணங்கள் கல்வி என்ற காவியத்தை கழகமர கற்றுணர்ந்த கனதனவான்கள் அமர்ந்திருக்கு சபைக்கு முன்பதாகவே தற்பார் வந்தனே. நீ யாரம்மா? எந்த நாட்டு கிழவரசி? திருமணம் ஆனதா ஆகலையா? ஏதாவது விளக்கம் தெரியுமே? என்னன்னு? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுகாவை சேர்ந்த நத்தம். அதுதான் உங்க ஊர் பெரிய பெரியும் பெயர் ஆதிநாடு வாக்கியம். அதனுடைய விளக்கம் கேட்கல. நாளா வாரியார் கிடையாதப்பா. ஏதே எனக்கு தெரிஞ்சத ஒரு 2 அடியா இருந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு வெளியே வர. நீங்கள் தான் நாடக ஆசிரியர், நான் நாடக கலைஞன் மட்டும்தான். அதனுடைய விளக்கம் கேட்கவில்லை. இந்த நள்ளிரவிலே பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய உடைகளை அணிந்து வந்துள்ளனே, இதனுடைய விளக்கம் ஓடிவா சொல்றேன்.
என்னவென்று விளக்கம்? ஜெயமாலினி ஜெயமாலினி தேசம் என்பது 56 தேசங்கள். ஆமா. அதில் ஒரு பிரிவாக விளங்கி வரக்கூடிய எனது தேசமாகப்பட்டதோ ஜெயமாபுரி பட்டணம். உங்களுடைய நாடு. ஆமாப்பா. அப்படி ஜெயமாபுரி பட்டணத்தை யாக ராகத்தோட ராஜபரிவாரம் செய்து வரக்கூடிய என்னை மாலை தரித்தாலே மணவாளன் யார் அவர்? உங்களுக்கு யாரா? அதான் நானாக தான். கொழுந்து நான் வேற சொன்னாலும் சொல்லலாமா? தொட்டு தாலி கட்டின கொண்டவன் வேற சொல்லக்கூடாதா? எப்படி பொண்ணா பிறந்தவங்க சொல்லக்கூடாது. நானா சொன்னதான் வளர்க்குறான். ஒரு இல்லற துணவியாக இருக்கும்படியான மனைவியானவள் ஏழு கூப்பிட்டாலும் மதிக்க யாரு? நக்கிதான். யாரு? போடா கண்ணா போன போடா. நேற்று போய் குடிக்க போய் நக்கி ஏன் ஓட்டு பார்த்துக்கிறேன் போயிருந்தா ஒரு 10 போவே மாட்டோம். நம்ம ஊரை பார்த்து 10 லட்சம் பணம்லாம் பெருசு கிடையாது. அவன் என்ன பண்ணா எடுத்து நக்கறான் போய் அது வச்சு வட்டிக்கிட்டு போய் கேள்வி கேள்வி கட்டி பணத்துக்காகத்தான் பீட்டிங்க பாறையா தாண்டி மானம் கட்டனாய. ஒரு பொண்ணா பிறந்தவங்களுக்கு மாங்கல்யம் முக்கியம். இந்த கவுரு ஒண்ணு மதிப்புள்ள வணக்கம் தாலி. இது ஒரு பொண்ணா பிறந்தவங்க ஒரு திருமணத்தை செய்து தன் இல்லற வாழ்க்கைக்கு வரக்கூடிய கணவர் இருக்கார் பாரு. காலையில் எழுந்தவுடன் 4 மணிக்கு எழுந்து முத்தத்தை தெளித்து குளித்து முடித்த சாணபானம் செய்துவிட்டு ஆண்டவர் காலினால் விழுந்து கும்பிட்டு காலில் இந்த தாலி இப்படி எடுத்து ஒத்திட்டு நாங்க கண்ணுல வச்சுக்கிட்டு முத்தம் கூட பண்ண பொண்ணா பிறந்தவங்க இவர்கள் தான் பத்தினி பதிவிரதை. கணவர் கால வீட்டுக்கார கால. ஆமா போய் ஆமா அவன் காலில் வச்சு கும்பிடணும். அவன் சாமி நம்ம அவனுக்குதா. அப்புறம் என்ன வாங்க மோன நக்கி 3 நேரமும் குடிச்சு அவன் காலில் வச்சு போய் கும்பிடுறான். நானும் கட்டி கலந்துட்டான். விளைஞ்ச கொல்லிக்கு வேலையும் சமஞ்ச பொண்ணுக்கு தாலியும் தான் காவல். அப்படி இருந்தாலும் திருமணத்தை செய்து என் ஆண்டவரை மணந்திருக்கும்படியான என் பெயரோ ஜெயமாலினி ஜெயமாலினி ஜெயமாலினி. சிலது காலம் குழந்தை வேக்கம் இல்லை என்று அதோ திருச்செந்தூர் முருகன் பெருமானை தரிசனம் செய்து திருச்செந்தூர் ஆமா அவர் அருளினான் எங்களுக்கு அழகான ஒரே ஒரு என் மகனாகிய சாந்தசீலன். எப்படி அவனை நாளொரு மேலே பொழுதொருமாகத்தானே வளர்த்து எனக்கு ஒரு நாத்தனா இருக்கிறா. ஆமா அன்னவளுக்கு ஈண்டு எடுத்த செல்வ புத்திராக விலகி வரக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு என் மருமகளாகிய கற்பகத்தை திருமணம் செய்து வைத்தோம். கல்யாணம் ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு. என்னத்துக்கு ஒண்ணுகிட்டு சொல்லணும்? என் வீட்டுல வேலை செய்யற முண்டனி ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்புன்னு தகுதி தராதாரா இருக்கு. நாங்க ஆண்ட விடுறீ நீ என்னடி செய்வீங்க? பணக்காரி லட்சாதிபதி கோடீஸ்வரி நாங்கதான் எப்ப நெக்கி என்னங்கட்டு கண்ணா போற அந்த காலத்துல அவன் தான் ஆண்டு இப்ப 2000 மணி உனக்கு 35 ஆயிடுச்சு அங்கதாண்டி ஏன்னா பாத்தா சொன்ன மானகட்டனாய நல்லவங்க கொண்ட வாயை கொத்தா நல்ல மீறலாம் வாங்க எல்லாம் நான் வாயை கொடுக்க வரல. திருமணத்தை செய்த அன்றைய தினத்தில திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளினால் எனக்கு குழந்தை செல்வம் கிடைத்தாயானால் திருமணத்தை செய்து திருமண கோலத்தோடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று அன்றைய தினத்துல நாங்க வேண்டிக்கிட்டோம். ஐயா கடவுளே. ஆமா முருகப்பெருமானே என்னுக்கு என் கணவன் திருமணம் செய்தா உங்களுக்கு ஒரு காணி செலுத்தி அனுப்பி வைக்கிறோம். ஆமா அப்படி வேண்டு அப்படின்னு வேண்டி என் மகன் ஆகிய சாந்தசீலனுக்கு கற்பகத்தை திருமணம் செய்து கோவிலுக்கு அனுப்பி வைத்து அடியம்மா அந்த கோவிலுக்கு சென்ற பிள்ளை எனக்கு கற்பகத்தை திருமணம் செய்து திருச்செந்தூர் கோவிலுக்கு திருமண கோலத்தோடு அனுப்பி வைத்து 6 மாத காலம் ஆகுகிறது. இதனால் வரைக்கும் வீடு வெள்ளைய ஒத்த பிள்ளை அடிப்பாரு
அப்படி 10 மாதம் முன்னொரு நாள் என் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை திருமண குணத்தோடு அனுப்பி வைத்து 6 மாத காலம் ஆகுகிறது. காரணமா இருக்கும் இதனால் வரைக்கும் இன்ன வரைக்கும் வீடு வரவே கிடையாது. ஐயா அங்கே தங்கிட்டு வரணுமா? அப்படி இருந்தாலும் என் வீட்டுக்காரும் போனவங்க வரலமா? எங்க போனாரு? போயிட்டா 20 நாள் ஆகுது. எங்க போயிட்டாரு? எங்க ஏறிச்சாங்க நம்மளா? எங்க எடுத்தாங்களா? சரி, உங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாங்கிற எதுக்கு பூ வச்சுக்கிற? அவன் போய் போன நாம் பாரு அவன் பார்த்து ஒழிச்சாவா நான் வைக்கிறேன். பூ வச்சவன என்ன சொல்லுவாங்க? கட்சி விட்டு கட்சி மாறிட்டாப்ப. இவன் மாறிக்கிட்டாரா? வேற ஆளை பிடிக்கிட்டாப்ப. தாண்டி உங்க வீட்டுக்காரர் அங்க தாண்டி உட்காந்துக்கிறாரு. ஏம்மா, அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல 10 ஆகிய ஆண்டவர் வரும்படி கட்டளை நான் வந்திருப்பதாக தெரிவித்து ஓடிதான். ஊருக்கு பெரியவங்கள நீங்க நீங்க ஊருக்கு பெருமை மணி வந்துட்டாங்க. மனைவி ஆமா ஒய்ஃப். ஐயோ சரி சரி, அரசாங்கத்துல அமைச்சருக்கு போனா நீ வந்திருக்க. அரசாங்கத்துல உனக்கு இங்க ஒரு பொண்ணாட்டி வீட்டுல ஒரு பொண்ணு வந்துருதா? வீட்டுல வேணாமா? அரசாங்கத்துல அமைச்சருங்க. அவர் அங்க இருக்க அவர் வீட்டுக்காரர் சரியில்லை. யாருக்கு வீட்டுல? என் வீட்டுக்காரங்க உடல்நிலை சரியில்லை, அதனால நீ வந்திருக்கிற. சரி, என் மனைவி வந்துட்டாளா? வந்து அங்கதான் உட்காந்து சொல்லு. சுவாமி மன்னவா எங்கள் நாதா உந்தே சொல்லும்படியான பலவிதமான மலர்களை கொண்டு வந்து பாதத்தில் பறை சாட்சி அநேக கோடி வந்தனம் என்றென்றும் சரி கார் உள்ளவரை கடலில் உள்ளவரை பகமாரியம்மன் பேர் உள்ளவரை சரியாக வாழ்வாய். உங்கள் செத்தவங்கள் வாக்கியமாக இந்த தின ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த கட்டழகு தேவியாலை தேதி ஆமா, உங்கள் மனைவியாக விளங்கி வரக்கூடிய ஜெயமாலனியை எதற்காக வரவழைத்தது, என்ன காரணம்?
இன்றைய தினத்திலே மகனாகிய சாந்த சிவனானவன் சரி மருமகளாயிருக்கும்படியான கற்பகவல்லி கற்பகம் இருவர்களையும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அனுப்பி வைத்தோம் அல்லவா? அப்படி முருகன் கோவிலுக்கு அனுப்பி வைத்தார் காலங்களாகிறது அல்லவா? ஆமாங்க 6 மாத காலங்களாகிய பிள்ளையாகிய சாதசீலனும் மருமகளாயிருக்கும்படியான கற்பகவல்லியும் இருவர்களும் இன்னமும் வீடு வந்து சேரவில்லை. ஆனால் எப்படியாயிருந்தாலும் சரி இருவர்களும் நாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று மகனையும் மருமகளையும் தேடி பார்க்க வேண்டும். போன இடத்துல யாருக்கு என்ன ஆச்சோ? ஏன் 6 மாத காலமாக இன்னும் அரவணைக்க பத்தி எரிது தந்தாளா? அப்படி இருக்க இன்றைக்கு கோவிலுக்கு சென்று இருவர்களும் சென்று மருமகளையும் மகளையும் தேடி பார்க்க வேண்டும் அல்லவா? சரிங்க. ஆமா, திருச்செந்தூர் அப்படியே இருந்தாலும் கோவிலுக்கு செல்லலாம் இருவரும் ஒன்றாக ஆகட்டும். இன்றைக்கு ஒரு நாள் பார்ப்போம். ஆமாங்க இன்றைக்கு ஒரு நாள் தாமதம். இன்றைக்கு வரவில்லை என்றால் உடனடியாக இருவர்களும் திருச்செந்தூர் செல்ல வேண்டும். கேளுங்கள் சபையார்களே, இதை சாந்தசீலனும் மனைவியாகிய கற்பகம் தனது கணவனை காணோம் என்று சபைய நாடி வருகிறது. அதனால் சில விஷயங்கள்